जय श्री सीतापति रामचंद्र प्रभु जी की அன்னையின் அருளால் ஸ்ரீ ராமபிரானுடைய புனித ஜென்ம தினமாகிய ஸ்ரீராம நவமியை, அந்த புனித நன்னாளை இப்பொழுது பக்தி பூர்வமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஸ்ரீராம நவமிக்கு பல சிறப்புகள் என்ன? ஸ்ரீராம ஜென்ம பூமியிலே ராம்லல்லா பாலராமனுக்கு திருக்கோயில் அமைந்த பிறகு நாம் கொண்டாடுகின்ற இந்த ஹாப்பி பர்த்டே. இதே நேரம் அங்கே ரொம்ப விசேஷமாக அயோத்தியில் இந்த ராம ஜென்ம தினத்தை கொண்டாடி கொண்டிருப்பார்கள். 500 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு அந்த போராட்டமும் சட்டப்பூர்வமாக நம்முடைய முன்னோர்கள் தான் உயிரை கொடுத்தாங்களே ஒழிய யாரையும் நாம் அழிக்கலை. நியாயமாக நின்று போராடி ராமபிரான் அருளால் ஜெயிச்சு அவனுக்கு இன்னைக்கு கோயிலும் வந்தாச்சு. இப்போ நம்ம சற்று முன்னால் காயத்ரி சொன்னோம், ஸ்ரீராம காயத்ரி ஓதினோம். தொடர்ந்து சூரிய காயத்ரியும் சொன்னோம். இந்த சூரிய காயத்ரியை பாரதியார் அழகாக தமிழ் ஸ்லோகம் போல தமிழ் செய்யுளாக பண்ணியிருக்கிறார். அது ரொம்ப சிந்தனைக்கு நல்லா இருக்கும். அதனால் அதையும் தொட்டு காண்பித்து விட்டு ஸ்ரீராமபிரானை பற்றின தியானத்தில் செல்லுவோம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக அப்படின்னு ஒரு தடவை எழுதியிருக்கிறார். எங்கள் அறிவினை ஏற்று நடத்துக அப்படின்னும் இன்னொரு வகையாகவும் எழுதியிருக்கிறார். செங்கதிர் தேவன் தேவஸ்ய பர்கோ தேவஸ்யன்னு அந்த தேவஸ்யங்கிறதுக்கு தேவன் அப்படின்னு இங்கே போட்டுக்க. செங்கதிர் தேவனின் சிறந்த ஒளியினை வரேண்யம் சவித்துர் வரேண்யம் சிவந்த கதிர்களை உடைய சவிதா தேவன். சவிதாங்கிறது சூரியனுக்கு ஒரு பெயர். அதனுடைய பெண்பால வடிவம் தான் சாவித்ரி. சவிதா தேவனின் செங்கதிர் தேவனின் சிறந்த ஒளியினை வரேண்யம், வரேண்யம்னா போற்றுதலுக்குரிய, எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய வரேண்யம், போற்றுதலுக்குரிய ஒளியினை தேர்கின்றோம். தேர்கின்றோம்ங்கிறது இங்கே எங்கே இருக்குது? தீமகி, தியானிக்கின்றோம். தேர்தல் என்ன? தேர்தல்னு இப்போ வரப்போகிறதே. தேர்தல்னா என்ன? பல பேர் இருக்காங்க, நாங்கள் உங்களுக்காக செய்கிறோம் உங்களுக்காக செய்கிறோம்லாம் வாக்குறுதி கொடுக்குறாங்க. யார் நிஜமாகவே செய்வாங்கன்னு நம்ம தேர்ந்து எடுக்கிறோம், அதான் தேர்தல். அது மாதிரி இந்த உலகத்தில் சிறந்தது எது என்று தேடி எடுத்து பார்த்தா இறைவன் தான் சிறந்தவன். அவனுடைய பிரத்யக்ஷ வடிவமாக இருக்கக்கூடியவன் சூரியன். தேர்ந்து செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். எதற்காக? அவன், அந்த தேவன், எங்கள் அறிவினை, ஓம் பூர்புவஸ்சுவஹ ஓம் தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனஃப் பிரச்சோதயாத், நம்மை பிரச்சோதயாத் தூண்டுவானாக. அதுக்கு இதில் என்ன சொல்கிறார்? எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக, கூடவே இருப்பா, எங்கேயும் எங்களை விட்டு போயிடாத, எங்கள் புத்திக்குள்ளேயே இருந்து எங்கள் புத்தியை நீ வழி நடத்துக அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய அறிவு சரியான பாதையில் போனால்தான் வாழ்க்கையில் நாம் நற்செயல்களை புரிந்து தர்மத்தை கடைப்பிடித்து ஆற்றலும் அருளும் அமைதியும் உடையவர்களாக இருக்க முடியும். இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நினச்சது செய்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட உண்மையில்
நிம்மதி வராது. நிம்மதி வேணும்னா நாம் அறவழியில் பயணிக்கணும். அதனால தான் ஸ்ரீ ராமபிரானுக்கு அறம் வளர்த்த நம்பி அப்படின்னு ஒரு பேர். இதை சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க தர்ம கோப்தா, தர்மத்தை காப்பாற்றுபவன். தமிழில் எப்படி அழகாக சொன்னாங்க, அறம் வளர்த்த நம்பி. தர்மங்கிறதுக்கு இணையான அழகிய தமிழ்ச்சொல் அறம். அறம் வளர்த்த நம்பி, நம்பின புருஷோத்தமன், நிறைவானவன், ஆண்மகற்குள் தலைவனாக விளங்குகிறவன், ஆண்களுக்குள் தலைவனாக சிறந்து விளங்குகிறவன் நம்பி, பெண்களுக்குள் சிறந்து விளங்குபவள் நங்கை. அப்போ அறம் வளர்த்த நம்பியாகிய ஸ்ரீ ராமபிரானை வணங்குகிறேன் அப்படின்னு நாம் நினச்சோம்னா எப்படி இருக்கணும், அதற்கு என்ன தகுதி வேணும்னு அவர் நமக்கு சொல்கிறார். நீயும் அறத்தை கடைப்பிடிப்பவனாக இருக்கணும் அப்பா அப்படிங்கிறார். நீ அறத்தை கடைப்பிடிச்சாதான் எனக்கு பிடிக்கும், பிடிக்கலைன்னா என்ன பண்ணுவேன்? இந்த நாம் பாடின ஆழ்வார் பாசுரம் அதில் அவர் சொல்கிறார், இளையவர்களிடத்து அன்பு செலுத்துகிறவனே அப்படின்னு வருது. அது என்ன? அண்ணன் தம்பி சகோதரர்கள் இருந்தால் தம்பியைத்தான் இவனுக்கு பிடிக்குமா ராமனுக்கு. ஏன்னா இந்த அண்ணங்காரன் நியாயத்துக்கு புறம்பாக போயிட்டா, இவன் சின்னவன் தானே, வயசில் சின்னவன் தானே, நான் சொன்னதை கேளு, எனக்கு அடங்கி இருந்து தம்பியை அடக்கிவிடுவானான். தம்பி தர்மவானாக இருந்து அண்ணன் அதர்ம பாதையில் போனால் அந்த தம்பி பாடு ரொம்ப திண்டாட்டம். அதனால் இவருக்கு எப்பயுமே தம்பிகளை தான் ரொம்ப பிடிக்குமா. இப்போ வாலி சுக்ரீவன் அப்படின்னு 2 சகோதரர்கள். இதில் வாலி அதர்மத்தில் போனான், உடனே அவனை ஒரு போடு போட்டுட்டு சுக்ரீவனுக்கு ஊர்துணையாக இருந்தார். ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன்கிற 3 அண்ணன் தம்பிகளிடத்தில் முதலாமவன் மூத்தவன் தான் ரொம்ப அநியாயமாக இருந்தான். 2ஆமவன் அவன் ரொம்ப அநியாயம் செய்யலை, ஆனாலும் மூத்தவன் கூடவே இருந்துட்டான். சின்னவனாகிய விபீஷணனுக்கு தர்மத்தை விட்டு பிசகுவதற்கு எண்ணமே இல்லை. அப்படி பிசகின அண்ணனோடு இருக்கிறதுக்கும் பிடிக்கலை. ஆனால் அவன் கூட விட்டுட்டு வரேன்னு முதல்ல கிளம்பலை, அண்ணாவுக்கு எடுத்து சொன்னான். ஆனால் அந்த அண்ணா கேட்குறதாக இல்லை. அப்போது என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தான். சரி, நமக்கு இந்த அதர்ம சூழ்நிலையில் இருக்கிறது முடியல, நெருப்பில் இருக்கிற மாதிரி இருக்க, நம்ம இங்கேருந்து பிச்சுட்டு போனாதான் உண்டு அப்படின்னு சொல்லி ராவணனை துறந்து விட்டு சாஸ்வத தர்மகோப்தாவாக என்று நிறைந்த அறத்தை காப்பவனாகிய அறம் வளர்க்கும் நம்பியாகி ஸ்ரீராமனை சரணாகதி பண்ணினான். அந்த விபீஷணனை காப்பாற்றினார். அப்போ தம்பிகளை காப்பாற்றுறாரா. என்ன சொல்கிறார்? இளையவர்கட்கு அருளுடையாய் ராகவனே தாலேலு. இளையவர்கள் அப்படிங்கிறது தம்பிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், பக்தர்கள்னு சொல்லலாம். இந்த 2 பேரில் விபீஷணன் ராமபக்தி உடையவனாகவும் தர்மத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவனாகவும் இருந்தான். சுக்ரீவன் கொஞ்சம் சுயநலமாக தன் காரியத்தை தான் முதல்ல கவனம் உடையவனாக இருந்தான். ஆனால் அவனும் ராம சேவையில் ஈடுபட்டான். அப்படி இளையவர்களிடத்து அருள் உடையவனாக இருக்கின்றானா. பக்தர்களை சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் அடிவாங்கி இழைச்சி போய் இருக்குமா. பக்தர்கள் இந்த உலக வாழ்க்கையில் துன்பங்கள் பலவற்றை அனுபவித்து இழைத்து ஏங்கி போய் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீ கஷ்டப்பட வேண்டாம், நான் இருக்கேன் என்று அருள் புரிகிறாரா ஸ்ரீராமர். இளையவர்களுக்கு அருள் உடையோய். அதனால் நாம் ஸ்ரீராமபிரானை எப்பொழுதும் நெஞ்சில் இருத்தி அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இந்த உலக வாழ்க்கைங்கிற கடலில் போயிடலாம். என்ன, அவனுடைய நாமமானது ஒரு தெப்பம் போல இருந்து நம்மை மூழ்காமல் காப்பாற்றும். அவனுடைய திருவருள் நம்மை இந்த பவஹரணா அப்படின்னு அந்த பஜனை பாட்டில் கூட பாடினோம். பவஹரணான்னு அர்த்தம்,
பவமாகிய பிறவி பெருங்கடலை வற்றச் செய்பவன், தோற்கடிக்கின்றவன். அதனால் ஸ்ரீராமபிரானை நம்பி நம்மால் இயன்ற அளவு தர்மத்தையே கடைப்பிடித்து வந்தால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் நாம் அதை வென்று நிற்போம். என்னை வணங்கினால் உனக்கு இன்னல் கிடையாதுன்னு தெய்வம் சொல்ல மாட்டார். இந்த இயற்கை, உலக இயற்கை, இன்பங்கள் வரும், துன்பங்களும் வரும், மாறி மாறி வரும். ஆனால் இறைவன் மீது மாறாத பிடிப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டால் வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த. எது நம்ம ஒன்று ஆசைப்பட்டிருப்போம், ஒரு இது நல்லதுன்னு நினச்சி ஏதோ ஒன்று ஆசைப்பட்டிருப்போம், அது நடந்திருக்காது, வரல, சரி போயிட்டு போட்டோம். இது வேண்டான்னு நினச்சிருப்போம், அந்த துன்பம் வந்திருக்கும், சரி வரட்டும் அப்படின்ருவோம். இப்படி எது கொடுத்தாலும் பகவானே கொடுக்குறாருன்னு ஏற்றுக்கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் அமைதியாக ஏற்று பழகினால் அதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும்னு கேட்குற புத்தி கூட போயிடும். நீ என்ன கொடுக்குறியோ கொடுப்பா, எனக்கு அது நல்லது தான் என்கிற மனநிலை வந்துவிடும். அதுதான் வேணும். அப்போ தான் நம்ம இறைவனுடைய அருளை பரிபூரணமாக உணர முடியும். வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே. அப்படி இருக்கணும் நம்ம மனசு. அப்போ நாம் இறைவனை ஆனந்தமாக எல்லா சூழல்களிலும் நினைத்து போற்றிய வண்ணம் இருக்கலாம். அப்போது ஸ்ரீராமபிரான் தம்பிகளிடத்து கருணை கொண்டவராக இருந்தார். வாழ்க்கையில் துன்பப்பட்டு இளைத்து போயிருக்கின்ற பக்தர்களுக்கு கருணை கொண்டவராயிருக்கின்றார். இவர் காட்டில் 14 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 14 வருஷம் ஆயுள் தண்டனை மாதிரி. ஆயுள் தண்டனைன்னா 14 வருஷங்கிறாங்கல்ல. பகவானாக இருந்துட்டு தண்டனையை அனுபவிச்சார். பரவாயில்ல, நான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு விட்டார். எல்லாம் சத்சங்கம், தண்டனை இல்லை அது. அவர் அந்த தண்டக ஆரண்யத்தில் ரிஷிகள் கூட இருந்து சத்சங்கத்தில் தான் இருந்தார். அவரே இதுக்கெல்லாம் முன்னாடியே சின்ன பையனாக இருக்கிறச்சேயே இது என்ன இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு இந்த உலகத்தினுடைய புத்தருக்கு சொல்கிறோம். அவர் அப்படி இருந்தார். புத்தருக்கு முன்னாடியே ராமரே அப்படி தான் இருந்தார். எப்படி இந்த உலகத்தினுடைய துன்பத்தை நினச்சி இது என்ன என்று தத்துவ நாட்டம் கொண்டு அவர் மனசு தவிச்சுது. அப்போ தான் வசிஷ்டர் குரு அவருக்கு தத்துவத்தை உபதேசிக்கிறார். அதுதான் யோக வாசிஷ்டம், ஞான வாசிஷ்டம்னு சொல்கிறோம். அப்போ அவர் ஒரு ரிஷியா, பிரம்ம ரிஷியாக இருந்தார். யார்? ஸ்ரீராமபிரான். பரம்பொருள் தான், அந்த பிரம்மமே தான் ராமனா வந்திருக்கு. ஆனால் அவர் எப்படி நமக்கு நடித்து காட்டுறார்? உலகத்தை கண்டு, உலகத்தினுடைய துன்பங்களை கண்டு திகைச்ச மாதிரி ஒரு காமிச்சு, அப்புறம் அதற்கு தெளிவு ஞானத்தினால் வந்த மாதிரி உணர்த்தி, அப்படி ஒரு ரிஷியா ஞானியா உண்மையை உணர்ந்தவன ஆகி அதுக்கப்புறம்தான் உலக வாழ்க்கையிலேயே பிரவேசிக்கிறதாக. அப்போது ஸ்ரீராமபிரானிடத்து பக்தி, ஞானம், நல்வாழ்க்கைக்கான தர்மம் எல்லாம் நிறைவாக இருக்குது. அப்போ இன்றைக்கு நாம் வணங்க வேண்டியது ஸ்ரீராமபிரானைத்தான். ராமபிரானை வணங்குகிறவர்களுக்கு எல்லாம் அவர் ஆட்சியை கொடுத்தார். ஏற்கனவே சொன்ன இந்த தம்பிகளுக்கு அருள் உடையாருங்கிறத அர்த்தம் அதுதான். அதர்மத்தில் சென்ற அண்ணனாகிய வாலி கதையை முடித்து சுக்ரீவனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினார். இவர் ராஜ்யத்துக்குள்ளே கூட போக மாட்டார். நான் காட்டில் போகணுதுனால நான் காட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு ஊருக்குள்ளே கூட, அந்த பட்டணத்துக்குள்ளே கூட நுழையலை. லக்ஷ்மணனை அனுப்பி தான் சொல்லி விடுறார். அதே மாதிரி இலங்கையிலையுமே இவர் போல, உங்களுக்குள்ளே கூட போல. அப்புறம் என்ன பண்ணிட்டார்? சரணடைஞ்ச உடனே விபீஷணனுக்கு இந்த ராஜ்யத்தை தந்தேன்னுட்டார். அது எப்படி அப்படின்னா, இலங்கை மக்கள் என்ன தப்பு பண்ணினாங்க பாவம், அவங்க நல்லா இருக்கணும். அதனால தர்மவானாகிய ஒருத்தன் ராஜாவாக இருந்தால் தான் ஜனங்கள் நல்லா இருப்பாங்க. தர்மத்திலே நாட்டம் இல்லாதவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் ஜனங்கள் எப்படியெல்லாம் துன்பப்படணுங்கிறது நம்மளுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம். அதை நம்ம நிறையவே பார்க்குறோம். அப்போ ராமர் தன்னை வணங்குகிறவர்களுக்கு, நீதிப்படி வாழ்கிறவருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். அவர் காட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் மற்றவர்களை கிங் மேக்கர், இஸ் அ கிங் மேக்கர்.
அதனால் ராம பக்தர்கள் தான் ராம ராஜ்யத்தை இந்த பூமியில் கொண்டு வரத்துக்காக அவர் அருளால் ராஜாக்கள் ஆவார்கள். அப்படிப்பட்ட இப்போ அந்த காலத்தில் அப்பா புள்ள பேரன் அப்படி வந்தது. இப்போ அது சரியில்லை, இது ஜனநாயகம். அதனால் நம்மளே என்ன பண்ணணும்னா ராமரை நினச்சிண்டு ராமரை பிரார்த்தனை பண்ணி ராமராஜ்யத்தை கொண்டு வர்றவர்களை பதவியில் வைக்கணுங்கிறது நம்முடைய கடமைன்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ இளையவர்களுக்கு அருளுடையோய், வாழ்க்கையில் இளைத்து போய் துன்பப்பட்டிருக்கிறவர்களுக்கு அருள் கூர்ந்து கருணை கூர்ந்து காப்பாற்றுகிற கடவுளே, அண்ணன் தம்பிகளிலே அண்ணனால் அடக்கப்பட்டு நசுக்கப்பட்ட தம்பிகளை காத்து அரசை கொடுப்பவனே, வணங்குகிறவர்களுக்கு ராஜ்ய பொறுப்பை அளிப்பவனே என்று ஸ்ரீராமபிரானை நாம் வணங்கினால் நமக்கு எல்லா நிலைகளிலும் அவர் பூரண அருளை பொழிவார். உடனே எல்லாம் ராஜா ஆயிடுவோமான்னா ராஜா இல்லை, சின்ன சின்ன சூழல்களில் கூட ஒரு தலைமை தாங்க வேண்டிய பொறுப்பு வந்துடும். இவர் காட்டுக்கு போகிறார், இவர் என்ன ஜெபமாலை எடுத்துன்னு போனார்? ஜெபமாலையை கொண்டு போல, கோதண்டம் ராமபாணம். ஏன்னா அங்கே காட்டிலே வசிக்கக்கூடிய ரிஷிகளுக்கு அரக்கர்கள் பலரால் தொந்தரவு இருக்குது. அவங்களாம் இவற்றை ஓடி வந்து சொல்கிறாங்க, அப்பா எங்களை யாகம் பண்ணவே விடமாட்டேங்கிறான்ப்பா, கொஞ்சம் பாருப்பா அப்படிங்கிற. அப்போ அவருடைய கோதண்டத்துக்கும் பாணத்துக்கும் எப்பயும் வேலை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் காட்டுக்கு போனாலும் இந்த ராஜ்யம் வேண்டாம்னு விட்டுட்டு போனாலும் ராஜ்யத்தை காப்பாற்றுற பொறுப்பை இந்த விஷ்ணு பகவான்கிறவர் காப்பாற்றுகிற கடவுள் இல்லையா, அதை அவர் விடவே இல்லை, கணமேன்னு தியாகம் பண்ணலை. அதோடு தான் போனார். அங்கே போய் அந்த ரிஷிகளை எல்லாம் அரக்கர்கள்டேருந்து காப்பாற்றினார். இப்படி எல்லா சூழல்களிலும் காப்பாற்றுகிற கடவுளாக அவர் இருக்கின்றார். பாலராமனாக இருந்தால் கூட நமக்கு தெய்வங்கள்கிட்ட நாம் அவளுடைய ஜென்மதினத்தை கொண்டாடுவதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, நமக்காக தெய்வம் வடிவெடுத்து ஒரு குழந்தை மாதிரிலாம் வந்திருக்குன்னு உடனே இப்போ ஒரு குழந்தை ஒரு வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தானாக சாப்பிட்டு தன்னை கவனிச்சுக்க தெரியுமா? அது கூட முடியாது. அப்போ இந்த குழந்தை வடிவில் இருக்கிறவர் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவார் அப்படின்னு நாம் நினைக்க வேண்டாம். கால் கட்ட விரலை வாயில் வச்சு சூம்புற சின்ன பச்சை குழந்தையா ஆளிலை மேல் துயின்றாலும் அண்ட சராச்சரங்களையும் காப்பவன் அவன். அதனால இந்த குழந்தைய பாலராமனோ பாலகிருஷ்ணனோ பால விநாயகனோ பால முருகனோ இவ யாராக இருந்தாலும் சரி நம்மளை காப்பவர்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அம்பாளையுமே பாலாம்பிகா வாலை அப்படின்னு வணங்குகிறோம். அதனால் இறைவன் குழந்தையாக இருக்கும் போதும் நம்மை காக்கின்றவன் தான். அதனால் ஸ்ரீராமபிரானுக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே சொல்லும் பொழுது பாலராமனாக ராமலல்லாவாக நாம் அவனை வணங்கினாலும் இவன் நம்மை அழித்து காப்பான், காப்பாற்றுவான், பாதுகாப்பான் என்கின்ற நம்பிக்கையை நாம் தளரவிடவே கூடாது. அவர் நம்மை கடந்தோறும் காத்து வருகிறார். அதனுடைய அடையாளம்தான் அந்த வில்லும் அம்பும். அதனால் சாஸ்வத தர்ம கோப்தாவாகிய அறம் வளர்த்த நம்பியாகிய ஸ்ரீராமபிரானின் திருவடிகளிலே பணிந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போனாலும் அவன் அழியா அழகுடைய இளம் நம்பியாகவே இருப்பான். காலத்தை வென்ற மூர்த்தி அவன். தட்சிணாமூர்த்தி போல 16 வயது இளைஞனை போல எப்பொழுதும் இளமையும் அழகும் வலிவும் கொண்டவனாய் நின்று தர்மத்தை நிலைநாட்டி நம்மையெல்லாம் காக்க வல்லவனாகவே அவன் எப்பொழுதும் திகழ்கின்றான். அத்தகைய ஸ்ரீராமபிரானை இதயத்தில் இருத்தி வணங்குவோம். அவனுடைய புனித நாமத்தை ராம 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 என்று நாம் போற்றி இதயத்திலும் நாவிலும் எப்போதும் கொண்டிருப்போம். வாழ்க்கையில் நமக்கு இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. பக்தர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்காது அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா ஸ்ரீராமபிரானின் அருளால் கஷ்டத்தை கண்டு பயப்படக்கூடிய கலங்கக்கூடிய
தன்மை சிறிதும் நம்மிடம் இருக்காது. நம்மை விட்டு போகணும், என்ன வேணால் வரட்டும், எனக்கு ராமபிரானுடைய நாமம் நாக்கில் இருக்குது என்கிற தைரியத்தோடு நாம் எதையும் எதிர்கொள்ள வல்லவர்களாக இருப்போம். அதனால் காக்கும் கடவுளாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணு ராமபிரானாக தசரத ராமனாக வந்துதித்து அரக்கர்களை அழித்து நல்லவர்களை காத்து தர்மத்தை நிலைநாட்டி நமக்கெல்லாம் இன்றைக்கும் அறம் வளர்த்த நம்பியாக அருளை பொழிந்து கொண்டிருக்கிறான் என்பதை ஒரு கணப்பொழுது கூட மறவாமல் இருந்து அவனுடைய திருவடியை நம் இதயத்தில் தாங்கி திருநாமத்தை நாவில் ஏந்தி அவன் நினைவிலே அவன் நாம ஸ்மரணையிலே நாம் வாழ்வை ஆனந்தமாக கழிப்போமாக. அவன் அருளால் என்ன பணி நமக்கு வாழ்க்கையில் அவன் கொடுக்கிறானோ அதனை பூரணமாக ஆற்றி நிறைவோடு வாழ்வோமாக. அந்த நிறைவை, ஆற்றலை, அருளை, அன்பை, அமைதியை ஸ்ரீராமபிரானே அறம் வளர்த்த நம்பியாகி அவனே நமக்கு அருளுவானாக. जय श्री सीतापति रामचंद्र प्रभु जी की जय, श्री राम लला की।